சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அதாவது வேர்ல்ட் கப்போடைய சுற்று 3ல் இரண்டாவது ஆட்டம், அதாவது ஒவ்வொரு பேரையும் நான் சொல்லியிருக்கேன் 2 கிளாசிக்கல் கேம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோன் கிளாடியா அப்படிங்கிற ஐஎம்க்கும் கிராண்ட் மாஸ்டரான கொனூரு ஹம்பிக்கும் நடந்த இரண்டாவது ஆட்டம் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இடையில நடந்த முதல் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோன் கிளாடியா வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கொனூரு ஹம்பி வந்து பிளாக் ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம கேம் வந்து கொனூரு ஹம்பியோட பக்கம் பார்க்க போகிறோம். ஸோ கேம் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒயிட்டு. ஸோ கொனூரு வந்து E5 ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ நைட் F3, நைட் C6 ஒரு ஓப்பன் கேம் பார்க்குறோம். ஸோ பிஷப் C4, பிஷப் C5, ஜியோகோ பியானோ. ஸோ C3 மெயின் லைன் விளையாடுறாங்க. பின் அதுக்கப்புறம் நைட் F6 வந்ததுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் D3 பார்ப்போம். பட் இங்கே சென்டர் கேம் வந்து விளையாடுறாங்க. ஸோ D4. ஸோ சென்டரில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. பொதுவாக இதை வந்து கிரக்கோ கேம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனுக்குள்ளே டிரான்ஸ்போஸ் ஆகும் ஆக்சுவலாக. E takes D4க்கு அப்புறம் E5. ஸோ E5க்கு அப்புறம் இங்கே கவுண்டர் அட்டாக் பண்ணணும், அதான் மெயின் மூவ். ஸோ D5. ஸோ டேரெக்டாக D5 போட்டு நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் பிஷப்பை. ஸோ ஏன்னா ஆம்பஸாம் பண்ணும்போது நமக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும் குயின் இன்டு D6க்கு அப்புறம். ஸோ பிளாக் இஸ் பெட்டர் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பானை ரெக்கவர் பண்ணாலும் நமக்கு 3 அட்டாக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால பிஷப்பை மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க பிஷப்பை மூவ் பண்ணி நைட்டை வந்து பின் பண்ணி விடுறாங்க. பின் பண்ணதுக்கப்புறம் நைட்டை மூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறாங்க. C takes D4க்கு அப்புறம் நைட் பிஷப் அட்டாக்ல இருக்குது. அதனால் பிஷப் B4 செக்கு கொடுக்குறாங்க. பிஷப் வச்சு பிளாக் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பொசிஷனில் ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா, பிஷப் வந்து பார்த்திங்கன்னா D2ல வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக பிஷப்பை ரீட்ரீட் பண்ணி பிஷப் E7ல் வச்சிடுறாங்க. அப்படி இதில் என்ன இன்ஸ்ட்ரக்டிவான மொமெண்ட் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி நம்ம ரீட்ரீட் பண்ணும்போது பிஷப் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம். இங்கே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அண்டு அதே போல் இந்த பொசிஷனில் நைட் C3 விளையாடினாக்கா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக வந்து கேன்சல் பண்ண போகிறோம். இதை கண்டுக்கவே தேவையில்ல. ஏன் அப்படின்னா அவங்களால வெட்ட முடியாது. சப்போஸ் அவங்க வெட்டினாங்க அப்படின்னு சொன்னால் தென் D takes E4க்கு அப்புறம் நைட்டை தூக்கிட்டு ஓடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓகே, அட்லீஸ்ட் இதையாவது நம்ம வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கேப்சர் பண்ணலாம். அதர்வைஸ் நைட்டை சிம்பிளாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா தென் நைட் டெக்ஸ் D4. ஸோ பான் போயிடும். பிஷப் அட்டாக்ல இருக்குது. கிங்கு சென்டரில் மாட்டிக்கிச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி லூசிங். ப்ளஸ் பிஷப் இன்ட்டு C6 அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேப்சர் பண்ணதுக்கப்புறம் எப்படினாலும் நைட்டை மூவ் பண்ணி தான் ஆகணும். பட் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குயின் இன்ட்டு D4 ப்ளஸ் பிஷப் C3க்கு அப்புறம் நம்ம வந்து குயினை வந்து ஆக்டிவாக விளையாடலாம். பிஷப் F5, ரூக் A D8. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த கேமை வந்து கன்வெர்ட்டே பண்ணலாம் பிளாக். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷன் அவுட் ஆஃப் த ஓப்பனிங். ஸோ அதனால் நைட் C3 நல்ல மூவ் கிடையாது. ஸோ கேசல் பிஷப் E3. ஏன்னா சில பேருக்கு அது தோணும், ஏன்னா டெவலப்பிங் மூவ் தானே, ஏன் அந்த மூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பான் டு F5. ஸோ பான் டு F5 இங்கே வந்து இந்த ஏர்லி பான் பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த செட்டப்பில். ஸோ இங்கே வந்து அன்பஸ் ஆன் பண்ணிடுறாங்க. ஸோ E into F6, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் F6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக பிஷப் G4 வந்து பெரிய த்ரெட்டாக இருக்கலாம். அதனால் H3 வந்து கம்ப்யூட்டர் விளையாட சொல்லுது. பட் இங்கே வந்து அவங்க பிஷப் இன்ட்டு C6 விளையாடுறாங்க. ரொம்ப லாஜிக்கலான கண்டினியூஷன் அதுவுமே கூட. ஏன் அப்படின்னா பிஷப் இன்ட்டு C6, B into C6க்கு அப்புறம் லேட்டராக வந்து நம்ம நைட்டை டெவலப் பண்ணதுக்கப்புறம் ரூக் C5ல வச்சுட்டு இந்த செமி ஓப்பன் ஃபைலில் இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் கிடச்சிருக்கு. அதை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுடைய பிளான், மிடில் கேம் பிளான் இதாகவே மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இமீடியட்டாக வந்து கிளாடியா வந்து நைட் E5 ஆடிட்டு C6 அட்டாக் பண்ணுறாங்க. அதை கண்டுக்காமல் பிஷப் D6 போடுறாங்க. இந்த பொசிஷனில் அவங்க ஆனால் அந்த பானை வெட்டலை. இது வந்து ஒரு லென்த்தியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன். நம்ம அதை பார்த்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி கேமில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். பான் டு F4 நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நைட்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே ஏன் வந்து ஒயிட் இந்த பானை வெட்டலை? இந்த பானை வெட்டாததுக்கான முக்கியமான காரணம் ஆக்டிவிட்டி வந்து பிளாக்குக்கு நிறைய கிடைக்கும். எக்ஸாம்பிள் குயின் E8. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கே வர்றதானாலும் வரலாம், இல்லை நீங்கள் வந்து எட்ஜ் ஆஃப் த போர்டுக்கு தான் போகணும். அப்படி போனீங்க அப்படின்னா நைட் டு G4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஏன் அப்படின்னா உங்களுடைய H2 இஸ் ஹேங்கிங் அண்ட் E3லையும் ப்ரெஷர் இருக்குது. அதனால் நம்ம இதை பிளாக் பண்ணியே ஆகணுன்றது தான் மூவ். அதனால தான் நைட் E5 இஸ் ரெக்கமெண்டட். இப்போ நீங்கள் நைட் E5 ஆடும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேப்சர் பண்ண முடியும். வேணும்னா கேப்சர் பண்ணலாம் இந்த மாதிரி. அண்ட் இந்த பொசிஷனில் அவங்க வந்து பான் டு H3 வந்து விளையாடி ஆகணும். சப்போஸ் நைட் C3 மாதிரியான மூவ் விளையாடினாங்க அப்படின்னா C6 விளையாடலாம். அதுக்கப்புறம் ரூக் C1. ஸோ ரூக் C1 வந்து
போட்ட உடனே பிளெண்டர் மாதிரி தெரியும். ஏன் அதாவது பார் மேலே போகிறத பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நைட் டு G4. இப்போ H2ல மேட் த்ரெடன் பண்ணுறோம். G3 ஆனீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ இந்த காரணத்தினால இந்த வேரியேஷன் பர்டிகுலராக நைட் இன்ட்டு C6க்கு அப்புறம் பிளாக்குக்கு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டி கிடைக்கும். முக்கியமாக நைட் G4 பெரிய த்ரெட்டு. அதனாலே என்னமோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து H3 வந்து பல தடவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த லைன் விளையாடுறவங்களா இருந்தாக்கா H3 விளையாடிட்டு கூட நீங்கள் போயிட்டு ஒரு பான் கிராபராக மாறலாம். ஸோ பான் டு F4, குயின் டு E8, குயின் டு E8க்கு அப்புறம் பானுக்கு டிஃபென்ஸ் வந்தாச்சு. நைட் C3, ருக் B8. ஸோ இங்கே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ B3, பிஷப் F5. ஸோ எல்லா பீஸையும் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நைட் A4, நைட் C5க்கும் வரலாம் தேவைப்படும் போது. அவங்க நைட் G5 போயிட்டு G4 போயிட்டு பிஷப்பை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து இதை வெட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இங்கே வந்து கொண்டு ஹம்பி வந்து நைட்டை வந்து ட்ரேட் பண்ணிடுறாங்க. இது ஏன் வெட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இது வெட்டும்போது அவங்களுக்கு கனெக்டடாக ஒரு பாஸ்பான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அண்ட் இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டருக்கு அதான் பிடிக்கிற மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லுது. என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ண முடியல டு பி ஃப்ராங்க்கு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அது கம்ப்யூட்டர் நினைக்குது. ப்ளஸ் இந்த வீக் பான்ஸை நம்ம டார்கெட் பண்ணும்போது மேபி இந்த டி பான் இப்போ இந்த பான் அட்வான்ஸ் பண்ணால் டி பான் வந்து எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதே க்ளோஸ்டு ஃபைலாக இருக்கும்போது அதை நம்ம வந்து பண்ண முடியாது. அதுவாக கூட இருக்கலாம் ரீசன். ஸோ F/E5 அடிக்கும்போது இது க்ளோஸ்டு ஃபைலாக இருக்கிறதுனால இங்கே ஒரு டார்கெட்டுமே நமக்கு கிடைக்குது. இந்த வீக் பானை நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் பானுக்கு என்ன சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்றது தான் என்னோட ஐடியா. அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தான். ஸோ பிஷப் A3 பின் அதுக்கப்புறம் பிஷப் வந்து C1ல போட வைக்கிறாங்க. திரும்ப பிஷப் E7 கொண்டு வந்துடுறாங்க. பட் இந்த பிஷப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவ்னு சொல்ல முடியாது. இதனால் ஹோம் ஸ்கோரில் இருக்குது. இது அதாவது பிளாக்கோட செகண்ட் ரேங்கில் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டு பிஷப்போட ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்மீடியட்டாக பிஷப்பை வந்து திரும்ப கேமுக்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் குயின் G6, குயின் F3, பிஷப் D3, பிஷப் ரூக் F2, பின் அதுக்கப்புறம் பிஷப் H4, G3, அதுக்கப்புறம் பிஷப் E7. அண்ட் இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து பிஷப் ரீட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஏன்னா பிஷப் E4 கூட விளையாடலாம். பட் பிஷப் E7, அதுக்கப்புறம் குயின் E3. குயின் E3க்கு அப்புறம் பிஷப் E4 விளையாடுறாங்க. பின் அதுக்கப்புறம் ரூக்கை போட்டு இந்த வீக் பானை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ தட் குயின் வந்து எங்கேயும் மூவ் பண்ண முடியாத மாதிரி தடுக்கிறாங்க டெம்பரரியாக. பட் அதுக்கப்புறம் பிஷப் A3 போட்டு ரூக்கை கடுப்பேற்றுறாங்க. ஸோ ரூக் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப F1 வந்துடுது. வந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் மூவ் விளையாடுறாங்க. பின் அதுக்கப்புறம் H3, பிஷப் D3, ரூக் D1, ரூக் E1, அதுக்கப்புறம் பிஷப் F5. பிஷப் F5 வந்து ஆக்சுவலாக G4 வந்து ப்ரொவோக் பண்ணுது. அண்டு கேம்லேயே அதை ஆடிடுறாங்க G4. இந்த வீக்னஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவோக் பண்ண வச்சது தான் வந்து இந்த கேமோட திமேட்டிக் ஐடியாவே. அண்ட் இதை வச்சு எப்படி வந்து கேம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இங்கே பான் டு H5 போட்டு அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவ் குயின் டு G3. ஜஸ்ட்டு இந்த பானை அன்பின் பண்ணுறது. H takes G4 அண்ட் தென் பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா E6ல போட்டு விளையாடுங்க. ரூக்கை டபுள் பண்ணுங்கள். அடுத்து பிஷப் வந்து E7 கொண்டு வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் 3 பீஸ் ஒரே லைனில் இருக்குது. இதை ஏதாவது டாக்டிக்கலாக எதாவது பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணுங்கன்றது தான் கம்ப்யூட்டரோட ரெக்கமெண்டேஷன். அதனால் குயின் G3 இஸ் த பெஸ்ட் மூவ். ஆனால் இங்கே என்ன விளையாடுறாங்க அப்படின்னா G5 விளையாடிடுறாங்க. இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மால் டாக்டிக்கல் காம்பினேஷன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா பிஷப் இன்ட்டு H3 இதான் கேமில் நடக்குது. இது வந்து ஆக்சுவலாக ப்ரில்லியன்ட் மூவ். நம்மளோட அனலைசிஸில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரில்லியன்ட் மூவ். ஏன் அப்படின்னா பிஷப்பை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க டெம்பரரியாக. கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ப்ரில்லியன்ட் மூவ் கிட்டத்தட்ட ரூக் இன்ட்டு F4க்கு அப்புறம் நம்ம குயின் டு G4 வச்சு செக்கு. நீங்கள் குயினால் பிளாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து ரூக்கை வெட்டிடலாம். இந்த பொசிஷனில் கிங்கை வந்து H1க்கு மூவ் பண்ண சொல்லுது. அப்படி மூவ் பண்ணும்போது என்னென்னா அட்லீஸ்ட் நம்ம இங்கே வெட்டும்போது இந்த பானையாவது வெட்டலாம் அப்படிங்கிறதான் ஐடியா நான் நினைக்கிறேன். இந்த பானை கூட வெட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ குயின் டெக்ஸ் D4 இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பொசிஷன் தான் அது. ஸோ அதனால் பிஷப் இன்ட் H3 வந்து அவங்க வெட்டுறதுக்கு போல பானை அட்வான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் வந்து ரீட்ரீட் பண்ணிடுறாங்க திரும்ப. நைட் C5 வருது. அதுக்கப்புறம் ரூக் B8 பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷனில் இந்த இதை வெட்டலாமான்னா தாராளமாக வெட்டலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு குயின் சைட்லேயோ இல்லை இந்த வீக்னஸை பற்றியோ நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த வெட்டினோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் தான். பட் ரூக் B8 விளையாடி டேரெக்டாக வந்து இது பண்ணுறாங்க. மேபி அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க. எப்போ வேணால் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரூக் பான் E7, ரூக் F7, அதுக்கப்புறம் கிங் H2 அண்ட் தென் பிஷப் B4, ரூக் E2, அதுக்கப்புறம் பிஷப் G4.
கன்டினியூஸாக ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா ஹராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ குயின் D3, குயினுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே சில டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. ஸோ பிஷப் டெக்ஸ் E2 இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுனாக விளையாட பார்க்குறாங்க. பட் ரூக் டெக்ஸ் E7க்கு அப்புறம் நைட் இன்ட்டு C6 அடிக்கிறாங்க. ஸோ ரூக் E4 போயிட்டு பிஷப்பை டபுள் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க வந்து பிஷப்பை இங்கே போட்ட உடனே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பொசிஷன் தான், கம்ப்ளீட்லி லூசிங் பொசிஷன். ஏன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு இன் பிட்வீன் மூவ் இருக்குது. ஸோ பான் டு H4 இதான் வந்து கொனூரு ஹம்பி விளையாடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ணிங்கன்னா ரூக் வந்து செக்கோட ட்ராப் ஆகும். அப்போ பிஷப் மூவ் பண்ண முடியாது. அதனால் ரூக்கை ட்ரேட் பண்ணலாம் சொல்லி ரூக்கை ட்ரேட் பண்ணால் H/G3 செக்கோட வருது. கிங்கால வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்கால இங்கே வெட்டுறாங்க. அண்ட் இந்த பொசிஷனில் 44வது மூவில் வந்து பார்த்திங்கன்னா கிளாடியா வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களுக்கு இடையில் நடந்த முதல் ஆட்டம் வந்து செம்ம நடந்தது. இது வந்து 2வது ஆட்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொனூரு ஹம்பி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 4th ரவுண்டுக்கு வந்து அட்வான்ஸ் ஆகி போயிருக்காங்க. அண்ட் இது ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ஹோல் ரூக் அப் நம்ம அதுக்கு ஒரு காம்பன்சேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஆர் 3 பாயிண்ட்ஸ் கூட ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ கட்டாயமாக இதை வந்து ஒயிட்னால் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு ஃப்ரீ ஆர் ஹோல் ரூக் அப்பாக இருக்கும்போது. அதனால தான் இங்கே வந்து ரிசைன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம 3rd ரவுண்டோட ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வந்து முன்னேறி போயிருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் வந்து டை பிரேக் ஆட வேண்டியிருக்கு, இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ரிசல்ட்ஸ் பேஜ். நம்ம ரவுண்ட் 3 மட்டும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ லீட் திங்ஷி வந்து பார்த்திங்கனாக்கா அட்வான்ஸ் ஆகி போயிருக்காங்க. இந்த அடுத்து உமிடா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாம் கீழே தான் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆயிருக்கு. அப்போ வந்து அவங்க டை பிரேக் டேக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மரியா முஷிசுக் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆகிருக்காங்க. அடுத்து கொனூரு ஹம்பி நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஆகிருக்காங்க 4th ரவுண்டுக்கு. அடுத்து இவங்க 2 பேருக்கு நடந்த அலெக்சாண்ட்ரா கேம் வந்து பார்த்திங்கன்னா செம நடந்திருக்கு. அதனால் அவங்க டை பிரேக் வந்து விளையாடி ஆகணும். அடுத்து ஆனா முஷிசுக். ஸோ அவங்க 2 பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மரியா ஆனா வந்து 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காங்க. அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி டை பிரேக் இருக்குது. ஸோ லீலா பொலினாவை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்கிறாங்க. வைஷாலியோட கேமும் ட்ரா ஆயிருக்கு. ஸோ அவங்களும் டை பிரேக் ஆட வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது பேரை சரியாக படிக்க தெரில. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஎம் மெரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்வான்ஸ் ஆகி போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூலியா ஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வான்ஸ் ஆகிருக்காங்க. அடுத்து டான் ஜோங்கி கோர்ஸ் 1.5 அவங்களும் போயிருக்காங்க அடுத்த ரவுண்டுக்கு. அடுத்து ஹரிகா துரோனோலியோட கேம் வந்து ட்ரா ஆயிருக்கு. இங்கே வந்திகாவோட கேமும் ட்ரா ஆயிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து டை பிரேக் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. பட் திவ்யா தேஷ்முக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா முன்னேறி போயிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஜூ ஹைனர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி போயிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் வந்து இந்த ட்ரா ஆனவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டை பிரேக் விளையாடுவாங்க. டை பிரேக் அப்புறம் தான் இவங்களில் யாரெல்லாம் வந்து உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்தடுத்த சுற்றுகள் வந்து நம்ம போகும்போது இன்னும் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். யாரெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து தேர்ச்சி பெற போகிறாங்கன்ற ஆர்வத்தை அதிகமாக நமக்கு வந்து காமிக்கும். ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.